ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க நாங்க இருக்க ஸ்டேட்ல கிறிஸ்மஸ், நியூ இயருக்கும் சேர்த்து வந்து ஒரு 17 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. லீவெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு தான் முதல் நாள் வந்து ஸ்கூலுக்கு போறான். இந்த 2025ல. அவனுக்கு வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிளும், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சிப்ஸுமே வச்சு விட்டுருந்தேன். இங்க உள்ள ஸ்கூல்ல டெய்லி மறக்காம புக்ஸு, பென்சில், எரேசர் இதெல்லாம் கண்டிப்பா குடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்க கிளாஸ்லயே வாங்கி வச்சுப்பாங்க. நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து வாங்கி குடுத்துருவோம். இவங்க டெய்லி எடுத்துட்டு போக வேண்டியதெல்லாம் ஈவினிங் ப்ளே பண்றதுக்கு போட்டுக்க ஸ்னோ பேண்ட், கிளவுஸ், ஜாக்கெட் இது மட்டும் தான். அது இல்லாம சாப்பிடுறதுக்கு வந்து 2 நேரம் ஸ்நாக்ஸ், குடிக்க தண்ணி இது மட்டும் தான் இவங்க எடுத்துட்டு போகணும். இவன ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். டெய்லியுமே எவ்வளோ நேரம் ஆனாலும் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு, கிச்சன் கிளீன் பண்ணிட்டு, வீடெல்லாம் கூட்டிட்டு நீட்டா வச்சுட்டு தான் போய் தூங்கவே போவேன். அப்பதான் வந்து மறுநாள் எழுந்து வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து வேலை செய்யும்போது நல்லாருக்கும் அப்படிங்கிறனால இதத்தான் ஃபாலோ பண்ணுவேன். என்னைக்காவது முடியல ரொம்ப அப்படிங்கும்போது பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ண மாட்டேன். மத்த 2 வேலையுமே முடிச்சுருவேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கோதுமை ரவை கிச்சடியும், தேங்காய் சட்னியும் பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயத்த வதக்கிட்டு இருக்கும்போதே என் சின்ன பையன் தூங்கி எந்திரிச்சு அழுதுட்டு இருந்தான். அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டு சார் கிட்ட போயாச்சு. அவனுக்கு எப்பயுமே வந்து தூங்கி எந்திரிச்சு கண் முழிக்கும்போது அவன் பக்கத்துல நான் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா எழுந்து வந்து ஸ்டெப்ஸ்ல உட்காந்துக்கிட்டு கோச்சிட்டு உட்காந்துக்குவான். அவன் கையில கால்லலாம் விழுந்து மன்னிப்பு கேட்டா தான், "சரி பொழைச்சு போ தாயே" அப்படின்னு 1 மணி நேரம் கழிச்சு வந்து சார் வருவாரு. நித்துவ ஸ்கூல்ல விடுறதுக்காக அவங்க அப்பாவுமே கிளம்பி போயிட்டாங்க. இவன் மட்டும் தான் மேல தூங்கிட்டு இருந்தான் ரூம்ல. எழுந்து பார்த்துட்டு யாருமே இல்ல அப்படிங்கிறதால ரொம்ப நேரம் வந்து அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திட்டு தான் மத்த வேலையெல்லாம் வந்து முடிச்சேன். காலை உணவு என்னது, மதிய உணவு உண்ணது அப்படின்ட்டு, மதிய லஞ்ச வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தலையில கட்டிட்டேன். அவங்களே சமைக்க விட்டாச்சு. இன்னைக்கு வந்து மதியம் சிக்கன் பிரியாணி தான் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இவங்களுக்கும் ஆஃப் அப்படிங்கிறனால, எப்பயுமே வந்து நான்வெஜ்ஜா தான் இருக்கும் லீவுனாலே. மதியம் வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு, என் பெரிய பையன வந்து கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு போகணும். அவனுக்கு வந்து ஒரு 2:50 போல வந்து ஸ்கூல் விடுவாங்க. ஸோ நம்ம ஒரு 3:00 போனோம் அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா வீட்லயே வந்து 2:30 ஆயிடுச்சு. அவசர அவசரமா வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி போக வேண்டியதா இருந்தது. சார் வந்து காலையிலேயே சொல்லிட்டு தான் போயிருந்தாரு. இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு லீவு தானே, அப்ப ஈவினிங் வந்து என்னை நீங்க தான் வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால காலையில இவங்க தான் கூட்டிட்டு போய் விட்டாங்க. ஈவினிங்குமே வந்து நாங்க தான் போய் கூட்டிட்டு வந்தோம். 3:00 வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிப் பசங்கள எல்லாம் கூட்டிட்டு போய் விடுவாங்க. செகண்ட் ட்ரிப்ல தான் வந்து என் பையன் வருவான். வர்றதுக்கே வந்துட்டு 3:30 ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வெளிய போனோம் அப்டின்னா, ரொம்ப டைம் ஆயிரும் அப்டிங்கிறனாலயே வந்து இன்னைக்கு 3:00லாம் ஸ்கூலுக்கு போய் என் பையன கூப்ட்டுட்டு அப்படியே வந்து வால்மார்ட் கிளம்பியாச்சு. சாருக்கு வந்து இந்த வீக்ல பர்த்டே வரனால ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே இருந்தே கேட்டுட்டு இருந்தான். என்னோட பர்த்டேக்கு வந்து நீங்க 2 பேரும் என்ன கிஃப்ட் குடுப்பீங்க? எனக்கு கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். நாங்க அதெல்லாம் எதுவும் வாங்கி தர மாட்டோம்டா அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவனே பார்த்துட்டு இவங்க இன்னும் ஒண்ணும் வாங்கலையே அப்படின்ட்டு, ஒரு வேளை வாங்கி தர மாட்டாய்ங்களோ அப்படின்னுட்டு, அதெல்லாம் முடியாது எனக்கு கிஃப்ட் வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகே பசங்க ஏமாந்து போயிருவாங்க அப்படின்னுட்டு தான் வால்மார்ட்ல உள்ள டாய் செக்ஷன்ல வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப வாட்டர் கன் வேணும் அப்படி சொல்லி எடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் என் சின்ன பையனோட பர்த்டேவுமே முடிஞ்சுச்சு. அதனால 2 பேத்துக்கும் சேர்த்தே ஒரே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் வந்துட்டு இந்த ரிமோட் காரே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இதுல வந்து 2 கார் இருந்தது. அதனால ஆளுக்கு ஒண்ணு வச்சு ப்ளே பண்ணிப்பாங்க அப்படிங்கிறனால, இந்த காரையே தூக்கியாச்சு. நித்துக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க வேண்டிய வேலை இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து எடுத்திருந்தோம். ஆனா அது வந்து சரியா வரல. நார்மலா இருக்கும்போதெல்லாம் நல்லா தான் சிரிப்பான். ஆனா இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சிரிடா அப்படின்னா மட்டும் டிசைனா சிரிப்பான். ஒரு ஃபோட்டோ கூட நல்லாவே வராது. அவன சிரிக்க வச்சு ஃபோட்டோக்கு கோஆப்பரேட் பண்ண வச்சு எடுக்கிறதுக்குள்ள நமக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிரும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணதே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நித்துவோட கிளாஸ்மேட்லாம் வந்து கப் கேக், ஜூஸ் வாங்க வேண்டியது இருந்தனால, ஹஸ்பண்ட வந்து பிரிண்ட் வாங்கிட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ண சொல்லிட்டு, நான் மட்டும் வந்து இதெல்லாம் வாங்கிட்டேன். ஆல்ரெடி வந்து நான் நித்துவோட டீச்சர் கிட்ட கேட்டிருந்தேன். எத்தன ஸ்டூடண்ட் இருக்காங்கன்னு சொல்லி. அவங்க வந்து 39 ஸ்டூடண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து ஒரு 40 கப் கேக்கும், 40 ஜூஸும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. டைம் வந்து ஒரு 5:30 தான் இருக்கும். பாதி வந்து இருட்டியும் இருட்டாமலே இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. எல்லா இடத்துலயுமே வந்து லைட் போட்டு, வானம் மட்டும் அப்படியே பளிச்சுன்னு இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.